அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட ராஜேஷ். சிந்தைகள் பெரிதாகட்டும். ஹைலி பெய்டு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா சேல்ஸ் அப்படிம்பாங்க. இன்னைக்கு சேல்ஸ் துறையில நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை வாழ முடியும். கரெக்டான முறையில் சேல்ஸ் அப்ரோச் பண்ணோம். ஸோ இங்க சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள வித்தியாசங்கள், ஒரு 6 வகையான வித்தியாசங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண முழுமையாக பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லிக்கினா ஃபோக்கஸ். ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு பண்ணக்கூடிய இல்லை மார்க்கெட்டிங் நிறுவனமோ இல்லை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களோடையும் ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லினா, அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அவங்க கிட்ட மக்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்றதுக்காகவும் அந்த பிராண்டை எல்லாத்துக்கும் ஃபெமிலியர் பண்றது மட்டும்தான் மார்க்கெட்டிங்கோட ஃபோக்கஸாக இருக்கும். அதே இது சேல்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னு சொல்லி ரெவன்யூ கிரியேஷன்ஸ் இல்லைன்னா ரெவன்யூ ஜெனரேஷன், இதுதான் மெயின். அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை விருப்பப்படக்கூடியவங்களோ இல்லை அதுக்கு கிடைச்சக்கூடிய லீட்ஸை கன்வெர்ட் டு சேல்ஸ், இதுதான். இதன் மூலமா ரெவன்யூ கூட்டுறது. ஓகே, இதுதான் அவங்களோட ஃபோக்கஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபோக்கஸ் அப்படின்றது அவங்களுக்கு பிராண்ட் அவேர்னஸும் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ தான், ரெவன்யூ ஜெனரேஷன்ஸ், இதுதான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பார்த்தோம்னா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி? மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லாங் டேர்ம் பிளானிங்காக இருக்கும். அவங்களோட மெயின் விஷயமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களோட டார்கெட்டிங் ஆடியன்ஸை ரீச் பண்றதுக்கு நிறைய கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. பட் அதே சமயத்தில் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய லீட்ஸை என்னன்னு சொன்னா இம்மீடியட்டா என்ன பண்ணுவான்னு சொல்லிக்கன்னா க்ளோசிங். எப்படின்னு சொல்லிக்கன்னா அந்த டீலை க்ளோஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லிக்கன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அடுத்ததா ஆடியன்ஸ் இன்டராக்ஷன்ஸ். மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்டராக்ட் பண்ணுவாங்க, அவங்க வைடு ஏரியால வேரியஸ் சேனல்ஸ் மூலியமா இருக்கும். ஏன்னா பல மக்கள்கிட்ட அவங்க இன்டராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பிராண்ட் வேல்யூஸை கிரியேட் பண்றதுக்கும் அவங்களுக்குள்ள இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு அவேர்னஸை கொண்டு வரதுக்கு நிறைய பேர்ட்ட பேச வேண்டியிருக்கும். பட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க டைரக்டா என்னன்னு சொல்லி கேட்டா அந்த லீட்ஸ் உள்ள இல்லை இன்ட்ரெஸ்டோட கஸ்டமர்ஸ்ல பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்னன்னு சொல்லிக்கினா அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை ஐடென்டிஃபை பண்றதுன்றது சேல்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா ஒரு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் மூலமாவே இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ ஒரு சேல்ஸ் பர்சன்ஸோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை ஐடென்டிஃபை பண்றது. பட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வைடு ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க, வேரியஸ் சேனல்ஸ்ல இதை அவேர்னஸை கிரியேட் பண்ணுவாங்க, பிராண்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அடுத்து மேட்ரிக்ஸ். மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க சக்சஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கன்னா இந்த பிராண்ட் அவேர்னஸ் எந்த அளவுக்கு போகுது, அடுத்து பார்த்து சொன்னா அந்த வெப்சைட்ல ஒரு டிராஃபிக்கை கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய கஸ்டமர்ஸ் என்கேஜ் பண்ண வைக்கிறது. என்கேஜ்மெண்ட் சொல்லி பார்த்து சொன்னா அந்த லைக் பண்றது இல்ல கமெண்ட் பண்றது, அந்த கஸ்டமர்ஸ் இன்டராக்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதா பார்த்தோம்னா அவங்களோட சக்சஸ் மெஷர் பண்ணக்கூடிய மெட்ரிக்ஸா கால்குலேட் பண்ணுவாங்க. அதே இது பார்த்து சொன்னா சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சக்சஸ் ரேஷியோ என்னவா இருக்குன்னு சொல்லிங்கன்னா எவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு, வருமானம் கிரியேட், ஒரு கஸ்டமர் உள்ள கொண்டு வரதுக்கு, அந்த பிசினஸ்குள்ள கொண்டு வரதுக்கு காஸ்ட் ஆஃப் கஸ்டமர் அக்விசிஷன், அந்த கஸ்டமரை உள்ள கொண்டு எவ்வளவு காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, எவ்வளவு லீட்ஸ் கன்வர்ஷன் ரேஷியோ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்ல அதோட சக்சஸ் ரேஷியோவை கணக்கிடுவாங்க. அஞ்சாவதா கண்டென்ட். மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறேன்னா இந்த பிராண்டை ஒரு சிறப்பான முறையில் எஜுகேட் பண்ணுவாங்க. மக்களுக்கு எஜுகேட் பண்றது இல்லைன்னா என்டர்டைன் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ண. எதுக்காக அப்படி சொன்னீங்கன்னா மக்களை ரீச் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ப்ராடா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதன் மூலமா கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி எடுக்க முடியும். இது மார்க்கெட்டிங்கோட விஷயம். இந்த இடத்துல சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த ப்ராடக்ட்டை குறிச்ச ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்லிங்கன்னா கூடுதல் அந்த லீட்ஸை கன்வெர்ட்டிங் டு பிசினஸ் அப்படின்றதுல தான் இவங்களோட கண்டென்ட் இருக்கும். ஆறாவதா ரிலேஷன்ஷிப்.
மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்து த்ரூ அவங்க வந்து என்ன மாதிரி கண்டினியூஸா வந்து பார்த்தா மெசேஜ் பண்றது, அந்த பிராண்ட் பத்தி விஷயங்கள் இது பண்றது, இது மாதிரி வந்து ஓவரால் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கொடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. சேல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவல் ஃபோக்கஸா இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் தேவை அப்படின்றது வந்து கரெக்டான ஒரு எஜுகேட் பண்ணி அந்த விஷயங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அங்கே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு சொல்லிக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் என்ன, மார்க்கெட்டிங்க்கும் சேல்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு செயல்பட வேண்டியிருக்கு. இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நாலேஜ் ஷேர் பண்றது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாலேஜ் மூலமாக நம்மளோட வருமானத்தை நாமளே வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி விவரங்கள் உங்களுக்கு கூடுதல் தேவைன்னா நம்மளோட கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சிந்தைகள் பெரிதாகட்டும். நான் உங்களோட ராஜேஷ். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். வணக்கம்.